சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவிலே நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தேவன் எப்படி அழிக்கப் போகின்றார் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்க போகின்றோம். தேவன் முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தால் அழித்தார். அப்படி முதலாம் உலகத்தை அழித்துவிட்டு இனிமேல் உலகத்தை ஜலப்பிரளயத்தால் அழிக்க மாட்டேன் என்று அவர் கூறுகிறார். அதை ஒரு உடன்படிக்கையாக கொடுத்து அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானவில்லையும் ஏற்படுத்துகின்றார். முதலாம் உலகத்தை தேவன் ஏன் அழித்தார்? முதலாம் உலகத்தின் அக்கிரமமானது அந்த உலகத்தை படைத்த தேவனுடைய இருதயத்தையே வருந்த செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தது. நோவா என்ற ஒரு மனிதரை தவிர நீதிமான் ஒருவரும் இல்லாத நிலை அந்த உலகத்திலே ஏற்பட்டது. ஒரு உலகத்திலே அக்கிரமம் நிறைவடைந்து விட்டால் அந்த உலகத்தை தேவன் அழித்து அதை நியாயம் தீர்ப்பார். அதனால்தான் முதலாம் உலகமானது ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டது என்று சொல்வதை விட நியாயம் தீர்க்கப்பட்டது என்று நாம் சொல்ல வேண்டும். ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவின் மூலம் தேவன் இரண்டாம் உலகத்தை ஆரம்பிக்கின்றார். அந்த இரண்டாம் உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகம் புறஜாதியின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதால் அது புறஜாதி உலகம் என்று அழைக்கப்பட்டது. அந்த உலகத்தின் அக்கிரமமும் இப்பொழுது நிறைவடைந்து விட்டது. அக்கிரமம் நிறைவடைந்த இரண்டாம் உலகத்தினுடைய அந்த கடைசி காலத்தில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்டிப்பாக இந்த உலகமும் தேவனால் அழிக்கப்பட இருக்கிறது, அதாவது நியாயம் தீர்க்கப்பட இருக்கிறது. இந்த உலகம் எவ்வாறு அழிக்கப்படும்? இது குறித்து வேதத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து தான் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். இது குறித்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது போல இரண்டாம் உலகமும் அழிக்கப்படும். ஆனால் அது ஜலப்பிரளயத்தினால் அல்ல, அக்கினியினால் அழிக்கப்படும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பேதுரு கூறும்போது இரண்டாம் உலகத்தை வானம் பூமி என்று இரண்டாக பிரித்து கூறுகின்றார். வானத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் இருக்கும். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் வானத்தின் சத்துவங்கள். இந்த வானத்தின் சத்துவங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களிலே வானத்தின் பூதங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் சத்துவத்திலே சூரியன் என்பது ராஜா இல்லது ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை குறிக்கும். அப்ப சந்திரன் எதை குறிக்கும்? சந்திரனுக்கு என்று தனி பிரகாசம் கிடையாது. அது சூரியனிலிருந்து பெற்ற ஒளியை அப்படியே பிரதிபலிக்கும். அதே போல அரசாங்கத்தினுடைய அல்லது ராஜாவினுடைய உத்தரவை பிரதிபலித்து அதை அப்படியே நிறைவேற்றுகின்ற அரசு எந்திரங்களான அரசு ஊழியர்கள், இராணுவம் இவைகள் தான் சந்திரனால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இப்ப நட்சத்திரம்னா என்ன? நட்சத்திரமானது பாலைவனத்தில் செல்வோருக்கு, கடலிலே செல்வோருக்கு இரவிலே ஒரு வழிகாட்டியாக செயல்படும். அதுபோல பாவ இருளில் இருக்கக்கூடிய மக்களை நல்ல வழியிலே அழைத்து செல்ல வேண்டிய மத வழிகாட்டிகள் தான் நட்சத்திரங்கள். எனவே வானத்தின் சத்துவங்கள் அல்லது வானத்தின் பூதங்கள் என்பது ஆளும் வர்க்கமான ராஜா அல்லது அரசாங்கம், அரசேந்திரமான அரசு ஊழியர்கள், இராணுவம், மத வழிகாட்டிகள் இப்படிப்பட்டவர்களை தான் அது குறிக்கும். இவர்களே வானத்தின் சத்துவங்கள். இப்ப பூமி என்பது வானத்தின் சத்துவத்தால் ஆளப்படக்கூடிய மக்களை குறிக்கும். இப்ப இரண்டாம் உலகத்திலே இந்த வானத்தையும் பூமியையும் தான் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலர் பேதுரு கூறுகின்றார். இந்த இரண்டாம் உலகத்தை அழிக்கப் போகின்ற அந்த அக்கினி என்பது நிஜமான அக்கினியா இல்லது அடையாளமான அக்கினியா? சொல்லர்த்தமா இல்லது அடையாளமா? முதலாம் உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தால் அழித்தார் என்று சொல்லும் பொழுது அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அது சொல்லர்த்தமாக ஜலப்பிரளயம் என்று அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல நாம் இரண்டாம் உலகத்தை தேவன் அக்கினியினால் அழிப்பார் என்று சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கின்றது. இப்போ பேதுரு அந்த இடத்துல சொல்ற பொழுது முதலாம் உலகத்தை உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது, இரண்டாம் உலகத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது வானம் பூமி என்று 2 அடையாளமான வார்த்தைகளால் அங்கு சொல்லுகின்றார்.
அங்கு இரண்டாம் உலகத்தை நேரடியான அர்த்தத்தோடு சொல்லவில்லை. வானம் பூமி என்று இரண்டு அடையாளமான அர்த்தத்தோ வார்த்தையினால் பிரித்து கூறுகின்றார். அப்போ அதை அடையாளமாக சொல்கின்ற பொழுது அதை அழிக்கக்கூடிய அக்கினியையும் நாம் கண்டிப்பாக சொல்லர்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையுமே நாம் ஒரு அடையாளமான அக்கினி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாம் உலகத்தை ஜலப்பிளயத்தின் மூலம் அழிப்பேன் என்று நேரிடையாகவே கூறிய தேவன், இரண்டாம் உலகத்தை மட்டும் ஏன் அக்கினியினால் அழிப்பேன் என்று அடையாளமான வார்த்தையினால் கூற வேண்டும் என்பது அடுத்த கேள்வி. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேதுரு மூலம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த இரண்டாம் உலகத்தினுடைய அழிவை குறித்து தேவன் வெளிப்படுத்துகின்றார். உண்மையிலேயே அது அப்போதைய ஜனங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் அது அவர்களுடைய காலத்தை சார்ந்தது அல்ல. எனவே அந்த தீர்க்க தரிசனத்தை முத்திரை போடும் விதமாகவே தேவன் அக்கினி என்ற அடையாள வார்த்தை மூலமாக அந்த முத்திரையை போடுகின்றார். இப்ப தானியேல் காலத்திலே பல தீர்க்க தரிசனங்களை தேவன் கூறினாலும் அது அவரது காலத்தை சார்ந்தது அல்ல என்பதால் அந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் முத்திரை போட சொன்னது போல பேதுரு மூலமாக வெளிப்பட்ட அந்த வெகு காலத்துக்கு பிறகு நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனத்தையும் தேவன் அந்த காலத்து மக்களுக்கு தெரியாதபடிக்கு அக்கினி என்ற அடையாள வார்த்தை மூலமாக முத்திரை போட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் கடைசி காலத்திலே வாழ்வதால் தேவன் தனது ஜனங்கள் மூலமாக அக்கினி என்ற அடையாள வார்த்தையை முத்திரை உடைத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமத்திலே அக்கினி என்பது எதை அடையாளப்படுத்துகின்றது? தேவனுடைய கோபத்தினால் ஏற்படக்கூடிய அழிவையே வேதத்திலே அக்கினி என்ற வார்த்தை அடையாளப்படுத்துகின்றது. அந்த அழிவானது, தேவ கோபத்தினால் வரக்கூடிய அந்த அழிவானது யுத்தம், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், பஞ்சம் என்று எத்தகைய காரியங்களாலும் ஏற்படலாம். ஆக மொத்தத்திலே தேவ கோபத்தால் ஏற்படக்கூடிய இந்த அழிவே அக்கினி என்ற அடையாள வார்த்தையினால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக எப்பொழுதும் அக்கினி என்பதை அடையாளமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. சில சமயங்களிலே இரண்டாம் உலகத்தை சொல்லர்த்தமான அக்கினியினாலும் தேவன் அழிக்கின்றார். இரண்டாம் உலகத்தினுடைய அந்த காலத்திலே ஏதாவது ஒரு தேசத்தினுடைய அக்கிரமம் அந்த இரண்டாம் உலகத்தினுடைய கடைசி காலத்துக்கு முன்பாகவே நிறைவேறிவிட்டாலும் அந்த தேசமானது இரண்டாம் உலகத்தினுடைய கடைசி காலம் வரைக்கும் நியாய தீர்ப்புக்காக காத்து வைத்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அது அக்கிரமம் நிறைவடைந்த உடனேயே அந்த தேசமானது அக்கினியினால் அழிக்கப்பட்டு போகும். அந்த அக்கினி சொல்லர்த்தமான அக்கினியாக இருக்கலாம் அல்லது அடையாளமான அக்கினியாக இருக்கலாம். அப்படி இரண்டாம் உலகத்தினுடைய கடைசி காலத்துக்கு முன்பாக அழிக்கப்பட்ட ஏதாவது ஒரு தேசம் இருக்கின்றதா என்று நாம் பார்த்தோமேனால் ஆம், இருக்கிறது. இதை வேதத்திலிருந்தே நாம் பார்ப்போம். சோதோம், கோமரா என்ற 2 பட்டணங்கள், 2 தேசங்கள். அந்த 2 தேசங்களும் எப்படி அழிக்கப்பட்டது? அதோட அக்கிரமம் நிறைவான உடனே வானத்திலிருந்து அக்கினி கந்தகத்தை இறக்கி தேவன் அதை அழித்து போட்டார் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படி அழிக்கப்பட்ட பிறகு அந்த சோதம் குமராவானது இரண்டாம் உலகத்திலே மீண்டும் எழவே இல்லை. ஒரு தேசத்திற்கு இறுதி நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டால் அதன் பிறகு அந்த தேசமானது கண்டிப்பாக எழாது. இங்கு அக்கினி என்பது, சோதம் குமரா அழிக்கப்பட்ட அக்கினியானது சொல்லர்த்தமான அக்கினியே அங்கு அழிவுக்கு பயன்படுத்தப்பட்டது. கானான் தேசத்தாருடைய அக்கிரமத்தின் நிறைவின் பொருட்டுதான் அவர்களுடைய கானான் தேசமானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுதே கானானியர்களுடைய எல்லா ஜாதிகளுடைய அக்கிரமும் நிறைவடைந்து விட்டது. உடனே அவர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஜாதியாருடைய அக்கிரமம் மட்டும் நிறைவடையவில்லை என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் அந்த ஜாதியார்? எம்மோரியருடைய அக்கிரமம் அப்பொழுது அங்கு நிறைவடையவில்லை. இப்ப அவர்களுடைய அக்கிரமம் நிறைவடைவதற்கு இன்னும் 4 தலைமுறை கழித்து தான் அது நிறைவடையும் என்று தேவனுக்கு தெரிகின்றது. அதனாலே 4 தலைமுறை கழித்து தேவன் கானான் தேசத்தை இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக அங்கு கொடுக்கின்றார். அதுவரைக்கும் தனது உடன்படிக்கையின் ஜனங்களையே பரதேசிகள் போல அலைய விட்டார். ஏனென்றால் தேவன் நீதிபரர். ஒரு தேசத்துடைய அக்கிரமம் நிறைவடைவதற்கு முன்பாகவே அந்த தேசத்தை அழிப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதிபரர். அதனால எம்மோரியருடைய அக்கிரமம் நிறைவடையும் வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகுதான் அந்த தேசத்தை
இஸ்ரேல் ஜனங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்கின்றார். அப்படி எம்மோருடைய அக்கிரமம் நிறைவடைந்த பொழுது தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வருகின்றார். அவர்கள் மூலமாக கானானியர்களுடைய பெரும்பாலான ஊர்களை அழித்து அந்த தேசங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்கின்றார். அப்படி இஸ்ரேல் ஜனங்களால் கானான் தேசம் அழிக்கப்பட்டதானது கானானியர்களுக்கு கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பும் கூட பல இடங்களிலே அக்கினியினாலே தான் கொடுக்கப்பட்டது. எரிகோ, ஆயி, ஆசோர் போன்ற ஊர்கள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களால் அக்கினி கொண்டே கொளுத்தப்பட்டது. ஆனாலும் கானானுடைய எல்லா ஊர்களும் அக்கினியினால் அழிக்கப்படவில்லை. கானானுடைய பல ஊர்கள் ஆயுதங்களாலும் அழிக்கப்பட்டது. இது யோசுவா 10ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 2ஆம் உலகத்தை சார்ந்த கானானியர்களுக்கு நியாய தீர்ப்பானது அவருடைய அக்கிரமத்தின் நிறைவடைந்த பொழுது கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பானது சொல்லர்த்தமான அக்கினியினாலும் கொடுக்கப்பட்டது, அது ஆயுதங்களாலும் அழிக்கப்பட்டது. எனவே இங்கு அக்கினி என்பது 2 அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ 2ஆம் உலகத்திலே சோதோமை தவிர மற்ற எல்லா தேசங்களும் படையெடுப்புகளினால் தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலும் கூட சில சமயங்களிலே அக்கினியினாலும் அது அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் 2ஆம் உலகத்திலே இறுதியிலே இப்பொழுது நாம் இருந்து கொண்ட அந்த புறஜாதி உலகமானது வானத்திலிருந்து வரக்கூடிய அக்கினியினாலும் அழிக்கப்பட இருக்கின்றது, யுத்தம் என்ற அக்கினியினாலும் அழிக்கப்படும். அது எவ்வாறு நடக்கும் என்பதை வேத மற்றும் வரலாற்று ஆதாரத்துடன் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் புறஜாதிகளுடைய அக்கிரமம் நிறைவடைந்த புறஜாதி காலத்தினுடைய கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி புறஜாதி காலத்தினுடைய அக்கிரமம் நிறைவடைந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். தேவன் ஒரு உலகத்தின் அக்கிரமம் நிறைவடைந்து விட்டால் அந்த உலகத்தாருக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். எப்படி? அடையாளமான அக்கினி அல்லது சொல்லர்த்தமான அக்கினினா. அடையாளமான அக்கினி எது? யுத்தம், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, பஞ்சம். இதுதான் அடையாளமான அக்கினி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றிலே பாத்தீங்கன்னா கிபி 1914 முதல் உலகப் போர் ஆரம்பித்தது. அதுதான் அடையாளமான அக்கினி. அப்போ அது முதல் இந்த 1ஆம் உலகப் போர் மூலமாக புறஜாதிகளுக்கு தேவன் நியாய தீர்ப்பை ஆரம்பித்து விட்டார் என்பதை நாம் உறுதி செய்யலாம். இப்போ சிலர் கேட்கலாம், மனுக்குல வரலாறு ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்த யுத்தம் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது, இதையெல்லாம் ஒரு அடையாளமா என்று சில மூடர்கள் பரியாசம் செய்கிறார்கள். ஆம், இவையெல்லாம் மனுக்குல வரலாற்றின் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே நடந்து வருகின்றது தான், அது உண்மைதான். ஆனால் மனுக்குல வரலாற்றிலே 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரைக்கும் உலகம் தழுவிய யுத்தமோ, உலகம் தழுவிய கொள்ளை நோய்களோ, உலகம் தழுவிய பஞ்சமோ, உலகம் தழுவிய பூமி எதிர்ச்சிகளோ ஏற்பட்டதில்லை. ஆனால் முதலிலே உலகம் தழுவிய யுத்தம் நடந்தது கிபி 1914 தான், 1ஆம் உலக போர் தான். இது எதை காட்டுகிறது என்றால் மொத்த புறஜாதி உலகத்தினுடைய அக்கிரமம் நிறைவடைந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. ஆமாம் சகோதரர்களே, கிபி 1914 தேவன் 2ஆம் உலகத்தை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்டார். இந்த புறஜாதி காலத்தினுடைய கடைசி காலத்திலே புறஜாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நியாய தீர்ப்பானது 7 கட்டங்களாக கொடுக்கப்படும். இப்படி 1ஆம் உலக போர் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சோ அதே போல 7 கட்டங்களாக அது கொடுக்கப்படும். அதுல 1ஆம் உலக போர் ஒரு கட்டம். இந்த 7 கட்ட நியாய தீர்ப்பும் வெளிப்படுத்தல் ஆகமத்திலே 7 எக்காலங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் முதல் எக்காலம் தான் 1ஆம் உலக போர். முதலாம் எக்காலம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தல் 8:7 முதலாம் எக்காலம் கூறுகையிலே இரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கோட்டப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. இது 1ஆம் உலக போரை தான் குறிக்கிறது. எப்படி நாம் இந்த வசனத்தை 1ஆம் உலக போரோடு பொருத்த முடியும்? கல்மலை, அக்கினி என்பவைகள் எல்லாம் தேவனுடைய கோபத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய அழிவையும் குறிக்கும். எகிப்திற்கு தேவனுடைய கோபத்தால் கொடுக்கக்கூடிய வாதையானது அக்கினி கல்மலை என்று யாத்திராகமம் 9:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம் 18:13 கூட தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடே அக்கினியும் கல்மலையுமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அசிரிய ராஜாவாகிய சேனகரிப்பை குறித்து தேவன் சொல்கின்ற பொழுது
பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ள கல்மழையினாலும் அழிப்பேன் என்று ஏசாயா 30:30 சொல்கின்றார். அது அசரியனாகிய சனகரிப்பை தான் எப்படி அழிக்கப் போகின்றேன் என்று தேவன் கூறக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஆனால் சொல்லர்த்தமான அக்கினியினாலும் ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளத்தினாலும் கல்மழையினாலும் சனகரிப்படையை தேவன் அழித்தாரா? இல்லை, அப்படி அழிக்கவில்லை. எப்படி அழித்தார்? ஒரு வானதூதன் ஒரே இரவிலே 1,80,000 சனகரிப்புடைய படை வீரர்களை கொன்று போட்டான் என்று 2 ராஜாக்கள் 19:35 ஏசாயா 37:36 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அக்கினி கல்மழை என்பதன் ஆவிக்குரிய அர்த்தமானது தேவனது கோபம்தான். தேவனது கோபத்தால் அழிப்பேன் என்பதே அதனுடைய அர்த்தம். புறஜாதிகளின் அக்கிரமம் நிறைவு நிமித்தம் புறஜாதிகள் மீது எல்லோர் மீதும் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டதால் அந்த அழிவானது 1ஆம் உலகப் போர் மூலமாக உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டது. இந்த அக்கினி நியாய தீர்ப்பிலே 1ஆம் உலகப் போர் என்ற அந்த அக்கினி நியாய தீர்ப்பிலே பல கோடி பேர் மாண்டு போனார்கள். சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 1914 ஏற்பட்டதை 1ஆம் உலகப் போர் என்று சொன்னாலும் கூட உண்மையிலே அது உலகம் முழுவதும் ஏற்பட்ட போரா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. நமது இந்தியா கூட 1ஆம் உலகப் போரினால் அதிகமாக பாதிக்கப்படவே இல்லை. ஆப்பிரிக்க நாடுகளும் கூட அதிகமாக பாதிக்கப்படவில்லை. இந்தியா, ஆப்பிரிக்கா இவையெல்லாம் காமின் தேசங்கள். காமின் சந்ததியராகி தான் நாமெல்லாம் காமின் சந்ததியர். இப்போ காமின் சந்ததியர் இருக்கக்கூடிய தேசம் தான் இந்தியா, ஆப்பிரிக்கா, இதெல்லாம். அதே மாதிரி காசா முதல் இன்றைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, காசா, இந்த காசா முதல் பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய தேசங்கள் சேமின் தேசங்கள். இந்த தேசம் சேமின் தேசத்தாரும் 1ஆம் உலகப் போரிலே அதிகமாக பாதிக்கப்படவில்லை. பாதிப்பு அவர்களுக்கு கொஞ்சமாக தான் இருந்தது. அதிகமாக பாதிக்கப்பட்டது, கோடிக்கணக்கான பேர் கொல்லப்பட்டது யாஃபேத்தின் தேசம் தான். யாஃபேத்து தேசம் எது? இன்றைய ஐரோப்பா, துருக்கி, ரஷ்யா, சீனா, ஜப்பான், கிழக்காசியா, அமெரிக்கா, இவை எல்லாமே யாஃபேத்தின் தேசங்கள் தான். இங்குதான் அதிகமான அழிவு நடந்தது. இப்போ புறஜாதிகளிலே முதலிலே யாஃபேத்தின் அக்கிரமம் நிறைவடைந்த காரணத்தினாலே யாஃபேத்தில் இருந்துதான் தேவன் புறஜாதிகளுக்கான நியாய தீர்ப்பை ஆரம்பிக்கின்றார். 1914 புறஜாதிகளுடைய அக்கிரமம் நிறைவடைந்து விட்டது, அவர்களுக்கான அக்கினி அழிவு ஆரம்பித்து விட்டது என்பதற்கு 1ஆம் உலகப் போரையும் தவிர்த்து வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்பதற்கும் நான் இன்னும் கூட சில ஆதாரத்தை காட்ட தயாராக இருக்கிறேன். 1ஆம் உலகப் போர் முடிந்தவுடனே உலகம் தழுவிய அளவிலே ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டது. அந்த கொள்ளை நோயின் பெயரானது ஸ்பானிஷ் ஃப்ளூ. நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிபி 1918 இருந்து 1921 வரைக்கும், அதுக்கு 1ஆம் உலகப் போர் 1917 முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச உடனே 1918 இருந்து 1921 வரைக்கும் உலகம் முழுவதுக்கும் 4 அலைகளாக அந்த தொற்று ஏற்பட்டது. அதில் மொத்தம் 510 கோடி மக்கள் உலகம் முழுவதும் கொல்லப்பட்டார்கள். இந்த உலகம் தழுவிய கொள்ளை நோய் ஏற்படுவதற்கு முன்பு வரைக்கும் உலகத்திலே எந்த ஒரு கொள்ளை நோயும் உலகம் தழுவிய அளவிலே ஏற்பட்டதே இல்லை. இதுவும் புறஜாதி அக்கிரமம் நிறைவடைந்து விட்டது என்பதற்கும் அவர்களுக்கான அக்கினி நியாய தீர்ப்பு 1914 1ஆம் உலகப் போர் மூலமாக ஆரம்பமாகி விட்டது என்பதற்கும் ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கின்றது. அடுத்ததாக பூமி எதிர்ச்சி, பெரிய அளவுல பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டதா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். 1920 சீனாவிலும் 1923 ஜப்பானில் நடந்த பூமி எதிர்ச்சியானது 20ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சியாக வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 4 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பூகம்பங்களும் தான் 20ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய பூகம்ப அழிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உலகம் தழுவிய அளவிலே பஞ்சம் ஏற்பட்டதா என்று நாம் பார்க்க வேண்டும். தி கிரேட் டிப்ரெஷன் என்று நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். இது உலகப் போருக்கு அடுத்ததாக ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை, உலகம் தழுவிய பொருளாதார மந்த நிலை. இந்த பொருளாதார மந்த நிலையினாலே மிகப்பெரிய பஞ்சம் உலகம் ஃபுல்லா ஏற்பட்டுச்சு. இந்த பஞ்சத்தினாலே பழைய சோவியத் யூனியன் சார்ந்த நாடுகளிலே 1932-33 மட்டும் 80 லட்சம் பேர் பலியானதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. இப்படியாக தேவன் புறஜாதி உலகத்துக்கு யுத்தம், கொள்ளை நோய்கள், பஞ்சம், பூமி எதிர்ச்சிகள் என்ற அடையாளமான அக்கினி மூலமாக கிபி 1914 இருந்து தனது நியாய தீர்ப்பை ஆரம்பித்தார்.
அடுத்ததாக இரண்டாம் எக்காலம் மூலமாக இரண்டாவது கட்ட அக்கினி நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது புறஜாதிகளுக்கு. உலகந்தழுவிய அளவில் நடந்த இரண்டாம் உலக போர் தான் இரண்டாவது எக்காலம். அடையாளமான அக்கினியாகிய இந்த இரண்டாவது உலக போர் மூலமாக இரண்டாவது கட்ட நியாய தீர்ப்பை புறஜாதிகளுக்கு தேவன் கொடுக்கின்றார். இதிலும் பல கோடி மக்கள் கொல்லப்பட்டார்கள். சகோதரர்களே, நான் இந்த வீடியோவில் எக்காலங்களை பற்றி அதிகமாக விரிவாக பேசவில்லை. தனித்தனியாக ஒவ்வொரு எக்காலத்தையும் குறித்து தனித்தனியாக பல வீடியோக்கள் பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொண்டால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இரண்டாம் எக்காலத்தை குறித்து பேசும் பொழுது ஒரு பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாளமான வார்த்தை இல்லையா? மலைன்னா என்னதான்? ராஜ்யம். பெரிய மலைனா என்னது? பெரிய ராஜ்யம், அதாவது வல்லரசு ராஜ்யம். பெரிய மலை போன்றதொன்று, மலை பெரிய மலைன்னு மட்டும் சொல்ல, மலை போன்றதொன்று, அது மாதிரி ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்ப வல்லரசு கிடையாது, வல்லரசு மாதிரி தன்னை காட்டிக்கொண்ட ஒரு தேசம். இப்ப தேவன் தான் வல்லரசுகளை ஏற்படுத்தக்கூடியவர். வேதத்திலே பார்த்தோமேனால் பாபிலோன், மேதோ பெர்சியா, கிரேக்கம், ரோம் போன்ற வல்லரசுகள் ராஜ்யங்களை எல்லாம் ஏற்படுத்தியவர் தேவன் தான் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு தேசத்தை வல்லரசாக ஏற்படுத்தாத பொழுது அது தன்னை வல்லரசாக காட்டிக்கொள்ளும் காரியம்தான் பெரிய மலை போன்றதொன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சமுத்திரம் என்பது புறஜாதிகளை குறிக்கும். பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது என்றால் தன்னை வல்லரசாக காட்டிக்கொண்ட ஒரு தேசம் புறஜாதிகளால் அழிக்கப்பட்டது என்று அர்த்தம். இப்போ இரண்டாம் உலக போரிலே அப்படி அழிக்கப்பட்ட போலி வல்லரசு எது? ஆள பிறந்தவன் ஆரியன் என்ற கோஷத்தோடு உலகத்தை தன்னுடைய காலடிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கிளம்பிய ஹிட்லரின் ஜெர்மனியே என்ற பெரிய மலை போன்ற ஒரு தேசமாகும். அது மற்ற நேச நாடுகளால் முற்றிலுமாக இரண்டாம் உலக போரிலே அழிக்கப்பட்டது. சமுத்திரத்திலே 1/3 ரத்தம் ஆயிற்று இரண்டாம் எக்கால காலத்திலே என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் மொத்தம் 3 சந்ததியர். அவர்கள் நோவாவின் 3 மகன்களான காம், சேம், யாப்பேத் ஆகியவர்களிலிருந்து உண்டானதால் 3 பங்காக பார்க்கப்படுகின்றார்கள். 1/3 என்பது சேம், காம், யாப்பேத் சந்ததியில் ஒரு சந்ததியர். அந்த ஒரு சந்ததியர் இரண்டாம் உலக போரிலே பாதிக்கப்படுவார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ முதலாம் உலக போரிலே பாதிக்கப்பட்டது யாரு? யாப்பேத்தின் சந்ததியர். அதே யாப்பேத்தின் சந்ததியர் தான் இங்கு 1/3 சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் தான் இரண்டாம் உலக போரிலும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அந்த வகுப்பார் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. இப்போ சமுத்திரத்தில் உள்ள ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 அழிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சமுத்திரம் என்பது புறஜாதிகள் என்று ஏற்கனவே பார்த்தோம். சமுத்திரத்தின் மத்தியில் உள்ள ஜீவிகள் என்பது யாரு? புறஜாதிகளின் மத்தியிலே சிறைப்பட்டிருந்த இஸ்ரேல்களை இது குறிக்கிறது. எனவேதான் சங்கீதம் 68:23 சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று தாவீது சிறு திரும்புதலை குறித்து தீர்க்க தரிசனமாக கூறுகின்றார். இப்ப அவர்களெல்லாம் யூதர்கள் எல்லாம் என்ன சமுத்திரத்துக்கு மத்தியில இருந்தாங்க? புறஜாதிக்கு மத்தியிலே சிறைப்பட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க புறஜாதிகள் தான் அங்கு சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறார்கள். புறஜாதிகள் மத்தியிலே இருந்தவர்கள் சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள். அவர்களிலும் 1/3 பேர் அங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த இரண்டாம் உலக போரில். இதெல்லாம் நமக்கு தெரியும். எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும். ஆக இப்ப இரண்டாம் உலக போரிலே யூதர்களும் கொல்லப்பட்டார்கள், யாப்பேத்தின் சந்ததியிலும் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக புறஜாதிகளுக்கு மட்டுமல்லாமல் யூதர்களுக்கும் அங்க ஒரு சின்ன ஒரு நியாய தீர்ப்பு, அவங்க அது நியாய தீர்ப்புன்னு சொல்லக்கூடாது, அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிச்சை என்று நாம் அதை புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக கொடுக்கப்பட்டது நியாய தீர்ப்பானது யாப்பேத்தின் சந்ததியருக்கு தான். இப்படியாக தேவன் யாக்கோபின் சந்ததியருக்கு இரண்டாவது கட்டமாக அக்கினியினாலே நியாய தீர்ப்பு கொடுத்தார். அதே போல 3வது எக்கால காலத்திலே எட்டி போன்ற நட்சத்திரத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம் என்றால் மத வழிகாட்டி என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். எட்டி போன்ற நட்சத்திரம் என்பது கசப்புணர்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மத வழிகாட்டி. அது யாரு? கிபி 1979 ஈரானிலே இஸ்லாமிய மத குருவினுடைய ஆளுகை ஆரம்பித்தது. அதுக்கு முன்பு வரைக்கும் அங்கு ஈரான்ல ஒரு ராஜாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது.
அது ஒரு புரட்சி ஏற்பட்டு 1979 மத குருக்குடைய ஆளுகை ஆரம்பித்தது. இப்பொழுது செத்து போனான ஈரானிய மத குருவான அலி கோமெனி என்பவன், அவனுக்கு முந்தைய ஆயதுல்லா தான், அவன் தான் அந்த எட்டி போன்ற நட்சத்திரம். அவன் பேர் ரொஹல்லா கொமெனி. இவன் மூலமாக இஸ்ரேலுக்கு விரோதமான கசப்புணர்வானது மத்திய கிழக்கில் உள்ள சேமின் சந்தர்களுடைய மனதிலே விதைக்கப்பட்டது. இந்த கசப்புணர்வை அவன் விதைத்ததால் தான் வேதம் அவனை எட்டி போன்ற நட்சத்திரம் என்று கூறுகிறது. அவன் விதைத்த கசப்புணர்வு தான் இன்றும் ஈரான் மக்கள் மட்டுமல்ல, மொத்த சேமின் சந்ததியரும், அதாவது காசா முதல் பாகிஸ்தான் வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் டெட் டு அமெரிக்கா, டெட் டு இஸ்ரேல் என்று கதறிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, இஸ்ரேலும் அழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மை நோக்கம். இந்த எட்டி போன்ற கசப்புணர்வு கிபி 1979 இஸ்ரேலுக்கு விரோதமாக மிகவும் அதிகமாயிட்டு. அதுக்கு முன்பாக இருந்தது, இவன் அதிகப்படுத்தி விட்டான். இந்த அதிகப்படுத்தினதன் காரணமாக தீவிரவாதம் அதிகரிக்கவும், அந்த கசப்புணர்வால் பல போர்களும் மத்திய கிழக்கிலே ஏற்பட்டு, அந்த பல கோடி பேர் அந்த போர்களினால் தீவிரவாதத்தினாலும் சாகுவதற்கு காரணமாக இருந்தது. இங்கு தீவிரவாதம் மற்றும் போர் என்பதே அக்கினி அழிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 3வது எக்காலம் யாருக்கு அக்கினி நியாய தீர்ப்பாக இருக்கிறது? சேமின் சந்ததியருக்கு. இப்போ 3வது எக்காலம் மூலமாக 3வது கட்ட நியாய தீர்ப்பாக தேவன் சேமின் சந்ததிக்கு மத்திய கிழக்கிலே நடைபெறக்கூடிய யுத்தங்கள் மூலமாகவும், மத்திய கிழக்கிலே நடைபெறக்கூடிய தீவிரவாதம் மூலமாகவும் நியாய தீர்ப்பு கொடுத்தார். இந்த நியாய தீர்ப்பின் மூலமாக, இந்த அக்கினி நியாய தீர்ப்பின் மூலமாக கூட பல கோடி பேர் மத்திய கிழக்கிலே கொல்லப்பட்டார்கள். 4ஆம் எக்காலம் ஓதும் பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களிலே 1/3 பங்கு இருளடைந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ நோவாவின் 3 சந்ததியரில் ஒரு சந்ததியரை குறித்தே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் எக்காலம் ஊதப்பட்ட பொழுது நோவாவின் எந்த சந்ததியினுடைய வானம் இருளடைந்தது? சேமின் சந்ததியுடைய, அவருடைய சேமின் சந்ததியர் குடியிருந்த அந்த தேசத்தினுடைய ராஜாக்கள், அரசேந்திரங்கள், மதகுருமார்கள் ஆகியோர் இருளடைந்ததை தான் இந்த 4ஆம் எக்கால காரியம் சொல்லுகின்றது. சேமின் சந்ததியர் என்று சொல்லும் பொழுது காசா முதல் பாகிஸ்தான் வரைக்கும் உள்ள இஸ்லாமிய தேசங்கள் என்று சொன்னேன். இதுல இஸ்ரேல் கூட சேமின் சந்ததியாக இருந்தாலும் கூட அவர்கள் புறஜாதிக்குள்ள வரமாட்டார்கள். அதனால இது இஸ்ரேல் நீங்களாக மற்ற இஸ்லாமிய நாடுகள் தான் இந்த சேமின் சந்ததியிலே வருவார்கள். ஒரு தேசத்தின் ஆளும் வர்க்கமானது ஒளி கொடாமல் பிரகாசிக்காமல் இரண்டு போனால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேசத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் ஞானமோ திறனோ அற்று போதலையே வானத்தின் சத்துவங்கள் இருளடைத்தல் என்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது தேசத்தை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும்படி அவர்களுடைய ஞானம் கூடாக்கப்பட்டது என்று அர்த்தமாகும். வானத்தின் சத்துவங்களின் ஞான கண்கள் குருடாக்கப்படுவதால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கலாம்? தங்களை விட பெரிய நாடுகளுக்கு எதிராக படையெடுத்து செல்லும்படி ஆலோசனை செய்து அழிந்து போவார்கள். அல்லது தன்னை எதிர்த்து வரக்கூடிய படைகளை எதிர்க்கக்கூடிய ஞானமற்று போய் அழிந்து போவார்கள். அல்லது தங்களுடைய உள்நாட்டு தீவிரவாதத்தையோ உள்நாட்டு போரையோ தீர்க்கும் திராணியற்று நாட்டை அழிவுக்கு கொண்டு செல்வார்கள். நாமெல்லாம் சேமின் சந்ததியுடைய வானத்தின் சத்துவங்கள் இருளடைந்த அந்த காலத்திலே, அதாவது 4ஆம் எக்கால காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே சமாதானமற்ற தேசங்களாக காசா முதல் பாகிஸ்தான் வரை உள்ள சேமின் சந்ததியின் தேசங்கள் தான் இருக்கின்றது. ஆப்பிரிக்காவது வறுமையிலே அப்படி இருக்கிறது. எல்லா செல்வ வளங்களும் இருந்தும் சேமின் சந்ததியர் தேசமானது சமாதானம் இல்லாமல் குழப்பமான நிலையிலேயே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள், இந்த ஆட்சியாளர்கள், இராணுவம், மத குருமார்கள் ஆகியோருடைய குருட்டாட்டம். இவர்களுடைய ஞானம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. தேவனே அப்படி அவர்களுடைய ஞானத்தை குருடாக்கி இருக்கிறார். எது சரி என்று நிதானிக்க திராணியற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த குருட்டாட்டத்தால் இந்த தேசத்தார் தங்களுக்குள்ளும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், இஸ்ரேலுக்கு எதிராகவும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இப்படியாக மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
இதில் இன்னும் பல லட்சம் பேர் கொல்லப்பட இருக்கிறார்கள். இதுவும் ஒரு வகை அக்கினி நியாய தீர்ப்பு தான். யாருக்கு கொடுக்கக்கூடிய அக்கினி நியாய தீர்ப்பு? சேமின் சந்ததியருக்கு. இப்போ நியாய தீர்ப்புல 4 வகை பார்த்துட்டோம். 4 கட்டங்கள் பார்த்தோம். முதல் 2 கட்டங்கள் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர். அது யாப்பேத்தின் சந்ததியருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ மத்த 3ஆம் உலகப் போர், 3வது எக்காலம், 4வது எக்காலம் எல்லாம் சேமின் சந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட அக்கினி நியாய தீர்ப்பாக இருக்கின்றது. 5ஆம் மெக்கால காலத்திலே பாதாள குழி திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாள குழியிலே அடைக்கப்பட்டிருப்பது யாரு? வெளிப்படுத்தல் 20:1 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சாத்தானும் அவனது சில தூதர்களும் ஏற்கனவே பாதாள குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நான் ஏற்கனவே சாத்தான் கட்டப்படுதல் அந்த வீடியோவிலே பேசியிருக்கிறேன். கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ சாத்தானும் அவனுடைய சில தூதர்களும் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 1ஆம் உலகத்திலே மாம்ச சரீரம் எடுத்து வந்த வானதூதர்கள் ஏற்கனவே தங்களுடைய ஆதியின் மேன்மையாகிய ஆவியின் சரீரத்தை விட்டு விட்டவர்கள். அவர்கள் இப்போது பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய அதே ராட்சசத்தனமான அந்த மாம்ச சரீரத்தோடயே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதாளத்திலே. பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் உலகத்தை விழுந்து போன தூதர்கள், அப்புறம் சுவிசேஷத்தினுடைய பிறகு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாத்தானும் அவனுடைய சில தூதர்களும் அப்படியாக 5ஆம் மெக்காலத்தின் பொழுது விடுவிக்கப்படுவார்கள் பாதாளத்திலிருந்து. அதுல வெட்டுக்கிளி, புகை என்று 2 விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வெட்டுக்கிளி என்பது மாம்ச சரீரத்தில் உள்ள 1ஆம் உலகத்தை விழுந்து போன வானதூதர்களை குறிக்கிறது. புகை என்பது ஆவின் சரீரத்திலே உள்ள சாத்தானையும் அவனது சில தூதர்களையும் சேர்த்து குறிக்கக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. இப்போ அவங்க சாத்தான் விடுவிக்கப்பட்டுட்டால் என்ன ஆகும்? 1000 வருட அரசாட்சி முடிவுக்கு வந்துவிடும். அப்போ 5ஆம் மெக்கால காலத்திலே 1000 ஆண்டு அரசாட்சி முடிவுக்கு வர இருக்கின்றது. இப்போ சாத்தானும் அவனுடைய தூதர்களும், அதே போல 1ஆம் உலகத்துடைய விழுந்து போன தூதர்களும் பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்படுதலானது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1ஆம் உலகத்தில் விழுந்து போன தூதர்கள் ராட்சச மனித சரீரத்தோட வருவார்கள். அவருடைய வல்லமை மனிதர்களை விட மிக அதிகமான வல்லமை. அப்போ அதே துன்மார்க்கத்தோடு தான் அவர்கள் இருப்பார்கள். எப்படி அடைக்கப்பட்டார்களோ அதே துன்மார்க்கத்தோடு தான் இப்போதும் இருப்பார்கள். இப்போ அவர்கள் விடுவிக்கப்பட்டவுடன் என்ன பண்ணுவாங்க? 1ஆம் உலகத்தில் எப்படி மனித பெண்களை பெண் கொண்டார்களோ அதே போலவே இங்கே உள்ள பூமியில் உள்ள மனித பெண்களை பெண் கொள்ள ஆரம்பிப்பார்கள் வலுக்கட்டாயமாக. அவர்களுடைய வல்லமையானது மனுக்குலத்தை விட மிக அதிகமாக இருக்கும். எனவே மனுக்குலத்தை கொடுமையாக ஒடுக்கி அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை மனுக்குலத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த விழுந்து போன தூதர்கள் பல குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார்கள். இதுதான் 7ஆம் வசனத்திலே வெட்டுக்கிளியின் தலையிலே பொன்னாலான கிரீடங்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னாலான கிரீடம் எதை குறிக்கிறது? ராஜரீகம், ஆளுகை செய்தலை அது குறிக்கிறது. இவர்கள் ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து பல்வேறு தேசங்களை ஆளுகை செய்வார்கள். ஒவ்வொரு குழுக்களும், அந்த விழுந்து போன தூதர்களுடைய குழுக்களும் அந்தந்த தேசத்து மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவார்கள். அவர்களுடைய அந்த குழுக்களுக்கு இடையே மாபெரும் யுத்தங்கள் எல்லாம் நடக்கும். இவர்களுக்கு தலைவன் சாத்தான் தான் இருந்தாலும் கூட அவர்கள் சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் ஒவ்வொரு குழுவும் பிரிவினை ஆவியோடு இருந்து ஒவ்வொரு குழுவும் மற்ற குழுவோடு மோதி கொண்டுதான் இருப்பார்கள். இப்போ இது இயேசு சாத்தானுடைய ராஜ்யத்தினுடைய அழிவிற்குரிய தீர்க்க தரிசனமாக மார்க்கு 3:26 கூறுகின்றார். சாத்தானுடைய ராஜ்யம் எப்போது அழிந்து போகும் என்றால், சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே என்று கூறுகிறார். சாத்தானுடைய போர் சேவர்கள் தான் இந்த விழுந்து போன ராட்சச சரீரத்தில் இருக்கக்கூடிய வானதூதர்கள். அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களானால் வெகு விரைவிலே, அதாவது 5ஆம் காலம் முடிந்த அந்த கொஞ்சம் காலத்திலேயே சாத்தானுடைய ராஜ்யம் விழுந்து போகும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக அது இருக்கின்றது. அந்த விழுந்து போன தூதர்கள் ஏற்படக்கூடிய உபத்திரவத்துக்கு
ஒரே ஒரு விதிவிலக்கு தான் இருக்கிறார்கள். யாரு அந்த உபத்திரவத்துக்கு விலக்காக காக்கப்படுவார்கள் என்றால், தேவனுடைய நாமம் நெற்றியிலே தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அவர்களோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஜனங்களும் அப்படியாக விலக்காக காக்கப்படுவார்கள். இந்த உபத்திரம் மிக கொடுமையாக இருக்கும். இந்த அக்கினி அழிவிலே உலக மக்களானது பயங்கரமான உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள். அந்த உபத்திரவ காலம் வெகு விரைவிலே வர இருக்கிறது. இப்போ நாம் 4ஆம் எக்கால காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உபத்திரவமானது 5ஆம் எக்கால காலத்துக்குரியது. ஆக இன்னும் வெகு சீக்கிரத்திலே, இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே அந்த உபத்திரவம் வர இருக்கிறது. மனம் திருந்தி தேவனுடைய நாமம் நெற்றியிலே முற்றிலை தரிக்கப்பட்ட ஜனங்களாக நீங்கள் மாறினால் மட்டுமே அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். 6ஆம் எக்காலம் ஊதப்படும் பொழுது ஐப்ராத் நதி கரை அருகே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்களும் உலகத்தின் 1/3 பங்கை கொள்ளும்படிக்கு அவிழ்த்து விடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூதர்கள் உலகத்தின் 4 திசைகளுக்கும் சென்று மொத்த புறஜாதி தேசங்களையும் 3ஆம் உலகப் போருக்கு கொண்டு கூட்டுவார்கள். இந்த 3ஆம் உலகப் போரிலே கலந்து கொள்ளக்கூடிய இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 கோடி இராணுவ வீரர்கள் அந்த யுத்தத்திலே 3ஆம் உலகப் போரிலே கலந்து கொள்வார்கள். மொத்த மக்கள் தொகை 900 கோடியாக இருந்தால் அந்த உலகப் போரில் 300 கோடி பேர் அழிந்து போவார்கள். 1/3 பங்கு என்று சொல்லும் பொழுது 1ஆம் உலகப் போரிலே மொத்த மக்கள் தொகையிலே 1% பேரும், 2வது உலகப் போரிலே உலக மக்கள் தொகையிலே 4% பேரும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் 3ஆம் உலகப் போரிலே 33% பேர் கொல்லப்படுவார்கள். முதலாம் உலகப் போரிலே 11% பேர் தான் பாதிக்கப்பட்டார்கள். 2ஆம் உலகப் போரிலே 15% பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த 3ஆம் உலகப் போரிலே 100% பேர், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பாதிக்கப்படுவார்கள். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம், காம், யாஃபேத் என்ற எல்லா 3 சந்ததியினரும் இந்த 3ஆம் உலகப் போரிலே பாதிக்கப்படுவார்கள். இந்த 3ஆம் உலகப் போரான அந்த 3 சந்ததிக்குமான மொத்தமான நியாய தீர்ப்பாக அது இருக்கும். இதுல அப்போ தேவ ஜனங்கள் 1%க்கும் குறைவான ஜனங்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் அந்த 3ஆம் உலகப் போரிலே காக்கப்படுவார்கள். இஸ்ரேல் ஜனங்களும் காக்கப்படுவார்கள். இந்த உலகப் போரிலே அணுகுண்டுகள் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குதிரையின் வாயிலிருந்து புறப்படக்கூடிய அக்கினியும் புகையும் கந்தகமும் என்பது பீரங்கிகளிலிருந்து புறப்படக்கூடிய அணு ஆயுதங்களையே அது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அணுகுண்டுகளை பயன்படுத்தாமல் உலக மக்கள் தொகையிலே 1/3 பங்கை, அதாவது 300 கோடி மக்களை கொல்ல முடியாது. எனவே இந்த 3ஆம் உலகப் போரிலே கண்டிப்பாக அணு ஆயுத குண்டுகள் பயன்படுத்தப்படும். இப்படியாக 6வது கட்டமாக உலகத்தாருக்கு, புறஜாதியாருக்கு அக்கினி நியாய தீர்ப்பானது 3ஆம் உலகப் போர் மூலமாக கொடுக்கப்பட இருக்கின்றது. 6ஆம் எக்காலமானது 3ஆம் உலகப் போரிலே ஆரம்பிக்கும். அதன் பிறகு இஸ்ரேலுக்கான அக்கினி நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும். அதாவது புறஜாதிகளுக்கு 6ஆம் எக்காலம் நியாய தீர்ப்பு, 6வது கட்ட நியாய தீர்ப்பு நடக்க ஆரம்பித்த பிறகுதான் இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கின்றது. இந்த காலத்திலே, இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பு நடக்கக்கூடிய அந்த காலத்திலே, எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தில் கூறப்பட்டபடி கோகு மாகோகு இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருவார்கள். அதன் பிறகு தொலைந்து போன 10 கோத்திரத்தார் இஸ்ரேலுக்கு சிறை திரும்புவார்கள். அதன் பிறகு 42 மாதம் 2 சாட்சிகளுடைய ஊழியம் இஸ்ரேலிலே நடக்கும். இதெல்லாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 1,44,000 பேர் கொலை செய்யப்படுவார்கள். இந்த காரியங்களானது 7ஆம் எக்கால காலத்திலும் இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இஸ்ரேலுக்கான அக்கினி நியாய தீர்ப்பை குறித்து நாம் வேறொரு வீடியோவிலே விரிவாக, தெளிவாக நாம் பார்ப்போம். 7ஆம் எக்காலம் ஊதப்பட்டவுடன் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தங்கள் உண்டாயின என்று வெளிப்படுத்தல் 11:15 கூறப்பட்டிருக்கிறது. அதே போல 11:17 தேவரீர் ஒரு மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகின்றீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 7ஆம் எக்காலம் ஊதப்பட்டவுடன் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பித்து விடும் என்று போல கருத்துகள் இதிலே கூறப்பட்டிருக்கிறது.
7ஆம் எக்காலம் ஊதப்பட்டவுடன் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விடுமா? புறஜாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே 3வது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விடுமா? முதலாம் உலகம் முடிந்து 2ஆம் உலகம் எப்படி ஆரம்பித்தது? முதலாம் உலகத்தாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு முதலாம் உலகத்தில் உள்ள துன்மார்க்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்ட பின்னர் தான் 2ஆம் உலகமானது ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல இப்போது இருக்கக்கூடிய 2ஆம் உலகமாகிய இந்த புறஜாதி உலகமானது அதில் முற்றிலுமாக அதில் உள்ள துன்மார்க்கர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு முடிந்து இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பு முடிந்து சாத்தானும் அவன் தூதர்களும் அழிக்கப்பட்ட பின்னர் தான் 3ஆம் உலகமாகிய தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். 7ஆம் கால காலத்திலே முதலிலே இஸ்ரேலுக்கு நியாய தீர்ப்பு முடியோடையும் அடுத்ததாக புறஜாதிகளுக்கு நியாய தீர்ப்பு முடியோடையும் இறுதியிலே பூமியிலே தேவனுடைய ராஜ்யமானது 3ஆம் உலகமானது ஸ்தாபிக்கப்படும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு 7 வாதைகள் மூலமாக நியாய தீர்ப்பு நடக்கும். இது வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 வாதைகளுடைய அந்த நியாய தீர்ப்பு முடியும் பொழுது, அதாவது 7ஆம் வாதை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது புறஜாதிகளுக்கான 7வது கட்ட அக்கினி அழிவு ஆரம்பமாகும். இது வெளிப்படுத்தல் 16-18 சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மின்னல்கள் இடிமுழக்கங்கள் சத்தங்கள் என்றால் என்ன? இதே மின்னல்கள் இடிமுழக்கங்கள் சத்தங்கள் தேவனது சிங்காசனத்திலிருந்து புறப்படுவதாக வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அது 7 எக்காலங்கள் ஊதப்படுவதற்கு முன்பாகவும் அப்படியாக புறப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது வெளிப்படுத்தல் 8:5. இப்ப இங்கெல்லாம் அது தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது என்பதை குறிப்பதற்காகவே சத்தங்கள் இடிமுழக்கங்கள் மின்னல்கள் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு நியாய தீர்ப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது 7 வாதைகள் மூலமாக. இப்போ இந்த நியாய தீர்ப்பு கொடுத்து எந்த சமயத்திலே இந்த நியாய தீர்ப்பு புதிதாக ஒரு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது யாருக்கான நியாய தீர்ப்பு? ஏற்கனவே 7 வாதைகள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருப்பதால் இது கண்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பாக இருக்க முடியாது. இது புறஜாதியாருக்கான நியாய தீர்ப்பு. ஆம் சகோதரர்களே, இஸ்ரேலுக்கு நியாய தீர்ப்பு முடியும் தருவாயிலே 7ஆம் வாதை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே மகாபுத்திரத்துடன் கூடிய இறுதி 7ஆம் கட்ட அக்கினி நியாய தீர்ப்பு புறஜாதிகளுக்கு ஆரம்பமாகும். புறஜாதிகளுக்கும் ஏற்கனவே நியாய தீர்ப்பு 1ஆம் எக்கால காலத்திலே ஆரம்பித்து விட்டாலும் கூட புறஜாதிகளுக்கான இறுதி நியாய தீர்ப்பு, அதாவது கடைசி கட்ட நியாய தீர்ப்பு ஆரம்பிப்பதையே வெளிப்படுத்தல் 16-18 சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின என்ற வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். புறஜாதிகளுக்கான அந்த கடைசி கட்ட அக்கினி நியாய தீர்ப்பின் பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது என்று வெளிப்படுத்தல் 16-18 அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி என்பது போரை குறிக்கிறது. எரேமியா 10:22 பூமி அதிர்ச்சியானது பெரும் கொந்தளிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பெரும் கொந்தளிப்பு என்று கொடுக்கப்படக்கூடிய அந்த வார்த்தையானது பெரும் பூமி அதிர்ச்சி என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது வடக்கிலிருந்து வரும் பெரும் கொந்தளிப்பு என்பதை வடக்கிலிருந்து வரக்கூடிய பெரும் பூமி அதிர்ச்சி என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இப்ப நேபுகத்நேசர் யூதேயா மீது படையெடுத்து வந்து யூதேயாவை அழித்து போடுதல் தான் அங்கு பூமி அதிர்ச்சி, அதாவது பெருங்கொந்தளிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புறஜாதிக்கான நியாய தீர்ப்பு ஆரம்பமானவுடன் புறஜாதிக்குள் மீண்டும் ஒரு உலகப்போர் ஏற்படும். அது 4ஆம் உலகப்போராகவும் கடைசி உலகப்போராகவும் இருக்கும். அதுவரை நடந்த உலகப் போர்களிலே இது மிகவும் கொடுமையான ஒரு போராக இருக்கும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே புறஜாதி பட்டணங்கள் விழுந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புறஜாதிகளுடைய அக்கிரமம் நிறைவடைந்து விட்டது என்று அர்த்தமாகும். ஏற்கனவே புறஜாதிகளுடைய அக்கிரமம் நிறைவடைந்த நிலையில் தான் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு ஆரம்பித்தது. 6 கட்ட வாதைகள் கொடுக்கப்பட்ட பொழுதும் புறஜாதிகள் மனந்திருந்தாமல் அவர்களுடைய அக்கிரமம் நிறைவடைந்து இருக்கக்கூடிய அதே நிலையே அது காட்டுகிறது. எனவேதான் இது அவர்களுக்கு இறுதி கட்ட நியாய தீர்ப்பாக இருக்கும்.
எனவே 4ஆம் உலகப் போரிலே எந்த நாடும் தப்பாத அளவிற்கு அதுவரை நடந்த எல்லா போர்களையும் விட அதுவே மிக கொடுமையான போர்களாக இருக்கும் என்று வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை, பெரிய போர் உண்டானதில்லை என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 1/3 மக்கள் 3ஆம் உலகப் போரிலே கொலை செய்யப்பட்டார்கள். இப்போ இது அதைவிட மிக கொடுமையாக இருக்கும். இப்போ 3ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு 900 கோடியில 1/3 முடிஞ்சுன்னா 600 கோடி பேர் இருப்பாங்க. இப்போ அதுல பாதி பேர், கிட்டத்தட்ட பாதி பேர் அதுல அந்த 4ஆம் உலகப் போரிலே மரித்து போனால் 4ஆம் உலகப் போர் முடிவிலே 300 கோடி மக்கள் தான் இருப்பார்கள் உலகத்திலே. அதாவது 1/3 3ஆம் உலகப் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்த மக்கள் தொகையிலே 1/3 மக்கள் தான் உலகத்திலே இருப்பார்கள். 4ஆம் உலகப் போர் முடியும் பொழுது இஸ்ரேலானது அதற்கான நியாய தீர்ப்பு முடிந்து அதிலுள்ள துன்மார்க்கர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான நகரமாக அது இருக்கும். ஆனால் 4ஆம் உலகப் போர் நடந்தாலும் முடிந்தாலும் புறஜாதிகள் மனம் திருந்த மாட்டார்கள். 4ஆம் உலகப் போருக்கு பின்னர் இஸ்ரேல் செழிப்பாக இருக்கும், புறஜாதி தேசங்களும் மிகவும் வறுமையில் இருக்கும். 4ஆம் உலகப் போரினால் மிகவும் வறுமையுற்ற மொத்த புறஜாதிகளின் பார்வையும் அப்பொழுது மிகவும் செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தேசத்தின் மீது திரும்பும். ஏற்கனவே கோகு மாகோகு தலைமையில இஸ்ரேல் மீது புறஜாதிகள் ஏற்கனவே போர் தொடுத்திருந்தார்கள். மீண்டும் கோகு மாகோகு தலைமையிலே மனம் திரும்பி பரிசுத்தமாக நியாய தீர்ப்பு முடிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது மீண்டும் கோகு மாகோகு தலைமையிலே போர் தொடுப்பார்கள் புறஜாதிகள். இதை இஸ்ரேலுக்கு எதிரான 2ஆம் கோகு மாகோகு யுத்தம் என்று சொல்லலாம். இந்த யுத்தம் தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் தான் கோகு மாகோகுவை இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வருவான். கோகு மாகோகு தலைமையில் வரும் இராணுவமானது கடற்கரை மணலை போல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மொத்த இஸ்ரேல்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதால் மொத்த இஸ்ரேல்களையும் பரிசுத்தவான்களின் பாளையம் என்று கூறலாம். இஸ்ரேலுக்கு நியாய தீர்ப்பு முடிவடைந்து அவர்கள் எல்லோரும் தேவ சித்தப்படி நடந்து கொண்டிருப்பதால் அப்போது இஸ்ரேல் தேசமானது தேவனுக்கு பிரியமான நகரமாகவும் இருக்கும். இஸ்ரேலில் இராணுவம் இருக்காது. அந்த சமயத்தில் தான் கோகு மாகோகு தலைமையிலே அந்த கூட்டணி நாடுகள் இஸ்ரேலை சூழ்ந்து கொள்ளும். எனவே இராணுவம் இல்லாத இஸ்ரேலுக்கு தேவன் தான் பாதுகாப்பாக இருந்து புறஜாதிகளிடம் அவர்களுக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக இருப்பார். அக்கினியின் மூலமாக தேவன் மொத்த கோகு கூட்டணி படைகளையும் தேவன் அழித்து போடுவார் என்று வெளிப்படுத்தல் 20:9 சொல்லப்படுகிறது. இந்த அக்கினியானது சோதம் குமாராவை தேவன் எப்படி அக்கினியினால் அழித்தாரோ, வானத்தில் இறங்கி அக்கினியின் கந்தகத்தினால் அழித்தாரோ, அதை போலவே மொத்த மாகோகு கூட்டணியும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அழித்து போடுவார். இந்த அக்கினி அழிவிலே கடற்கரை மண்டலத்திலான அதாவது பல கோடி புறஜாதியர்கள் கொல்லப்படுவார்கள். இத்தனை அக்கினி அழிவுக்கு பிறகும் புறஜாதி மக்கள் மனம் திருந்த மாட்டார்கள். எனவே அவர்களுக்கான இறுதி வாதை கொடுக்கப்படும். இந்த வாதையானது வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. இது மனம் திருந்தாத புறஜாதிகள் மீதான உபத்திரவமாகும். கல்மழை என்பது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்று சங்கீதம் 18:13 அப்புறம் சங்கீதம் 78:47-48 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே உலகமெங்கும் பெரும் உபத்திரவம் நடந்து கொண்டிருக்கும். இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டது என்று நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அது அந்த காலத்திலே அது கண்டிப்பாக வெளிப்படும். இந்த உபத்திரவத்தினாலே புறஜாதிகள் ஒரு பகுதியினர் மனம் திருந்துவார்கள், ஒரு பகுதியினர் அதன் பிறகும் மனம் திருந்தாமல் தான் இருப்பார்கள். இந்த மகா உபத்திரவ நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது மனம் திருந்திய புறஜாதிகள் தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று ஏசாயா 26:9 சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகா உபத்திரவ காலத்துல யாரெல்லாம் மனதிருந்து நீதியை கற்றுக்கொண்டு நீதியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் பூமியிலே நித்திய ஜீவனை பெறுவார்கள். இவர்களே வேதம் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று வெளிப்படுத்தல் 7:14 கூறுகிறது. யாரெல்லாம் மனந்திருந்தாமல் தொடர்ந்து துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நித்தியத்துக்கும் அழிக்கப்பட்டு 2ஆம் மரணத்துக்கு
போவார்கள். இதுவே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வசனத்திலே வெள்ளாடு செம்மறியாடாக பிரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. செம்மறியாட்டு வகுப்பாரிடம் அவர்களுக்கு ஏன் நித்திய ஜீவனை தான் கொடுக்கிறேன் என்பதற்கு இயேசு சொல்லக்கூடிய எல்லா பதிலும் உன்னை போல் பிறரை நேசி என்ற பிரமாணத்தின்படி அவர்கள் நடந்தார்கள் என்பதாகத்தான் இருக்கிறது. வெள்ளாடாக பிரிக்கப்பட்டவர்களிடத்தில் உன்னை போல் பிறரை நேசி என்ற பிரமாணத்தை அவர்கள் முற்றிலும் புறக்கணித்தவர்களாக இருந்ததால் அவர்களை புறம்பாக தள்ளுவதாக இயேசு அங்கு கூறுகிறார். மனந்திருந்திய புறஜாதிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். எது நீதி? இயேசுவை விசுவசிப்பதுதான் நீதி. இப்போ அவர்கள் இயேசு அந்த மகா உபத்திரவத்தின் மத்தியிலே இயேசுவை விசுவசிப்பதன் மூலமாக வெண்ணிற வஸ்திரத்தினால் தங்களை மூடிக்கொண்டு அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மூடப்படக்கூடிய காரியங்களாக இருக்கும். அந்த கடைசி காலத்திலே அவர்கள் இயேசுவை விசுவசிப்பார்கள் அந்த மகா உபத்திரவத்தின் மத்தியில். இப்படியாக 7 கட்டங்களாக புறஜாதிகளுக்கு அக்கினி அழிவு, அக்கினிக்கு இரையாக அந்த அக்கினிக்கு இரையான நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதரர்களே, புறஜாதிகளுக்கு 7 கட்டங்களான அக்கினி அழிவு கொடுக்கப்படும். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய கசப்புணர்வும் தீவிரவாதமும், மத்திய கிழக்கு ஆட்சியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய குருட்டாட்டம், பாதாளத்திலிருந்து சாத்தானும் அவன் தூதர்களும் கட்டவிழ்த்து விடப்படுதல், 3ஆம் உலகப் போர், 4ஆம் உலகப் போர், வானத்திலிருந்து சொல்லர்த்தமான அக்கினி இறங்கி அழித்து போடுதல், இறுதியில் கொடுக்கப்படக்கூடிய மகா உபத்திரவ வாதை போன்ற அத்தனை அக்கினிகளால் தேவன் புறஜாதிகளை இயேசுவின் மூலமாக நியாயம் தீர்க்க இருக்கிறார். இந்த அக்கினிக்கு தப்பி நீங்கள் நோவாவை போல் காக்கப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்பி நீதியோடு நடந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, எனது 25 ஆண்டுகால சத்திய ஆராய்ச்சி அத்தனையும் தொகுத்து ஏதேனின் ராஜ்யம் என்று ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். இதில் இது போன்ற பல ஆழமான சத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது. 530 பக்கம் கொண்டது. அந்த புத்தகம் இப்போது என்கிட்ட PDF ஃபார்ம்ல இருக்குது. அந்த PDF ஃபார்ம்ல இருக்கக்கூடிய புத்தகத்தை இலவசமாக வேண்டும் என்போர் எனது செல்போன் எண்ணிலே தொடர்பு கொண்டால் அந்த புத்தகம் அவர்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். எனது செல்போன் எண்ணானது 9848509641 9841509641. தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். துதிகன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.